ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராம்குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் அப்ஸ்காண்டிங் அண்ட் டெர்மினேஷன் இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் அப்ஸ்காண்டிங் ஆனீங்க இல்லை டெர்மினேஷன் ஆனீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தில் எது பிளாக் லிஸ்ட்டு கீழே வரும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அப்ஸ்காண்டிங்கை பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ஸ்காண்டிங்கை பற்றி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணாமல் வேறு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இல்லை அந்த கம்பெனிலேருந்து நின்றுட்டீங்க, வேலைக்கு போகலை, எந்த டாஸ்க்கும் பண்ணலை அப்படின்னா அது அப்ஸ்காண்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. இது எப்படி ஸ்டெப்ஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 3 டைப்ஸாக உங்களை அப்ஸ்காண்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக டைம் ஷீட் போடலை அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அவருக்கும் நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டிங் மேனேஜர் ஹெச்ஆருக்கு இந்த கேஸை மூவ் பண்ணுவாங்க. ஹெச்ஆரை உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா அதுக்கப்புறம் மெயில் போடுவாங்க. மெயில் போட்டு விட்டுட்டு இந்த டைமுக்குள்ளே 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ரிப்போர்ட் பண்ணலைன்னா நாங்கள் சிவியராக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்ற மாதிரி மெயில் போடுவாங்க. அதுக்கப்புறமா 31 ஜூலைக்கு அப்புறமா நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் இமீடியட்டாக. அதுக்கப்புறம் இந்த பீரியடுக்கு நீங்கள் எதுவுமே ரிப்போர்ட் பண்ணாததுக்கும் டைம் ஷீட் சப்மிட் பண்ணாததுக்குன்னு ஜஸ்டிஃபிகேஷன் கிளியராக கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா அப்ஸ்காண்டிங்காக கன்சிடர் பண்ணுவாங்க. இதுதான் சிம்பிள். அப்ஸ்காண்டிங் ஒரு கம்பெனியில் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க அப்படின்றதுனால தான் அப்ஸ்காண்டிங்னா உங்களுடைய ரெக்கார்டை, உங்களுடைய எம்ப்ளாயி ஐடியை இன்ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில் எதுவும் பண்ண முடியாது. இது எப்போ நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலை, 1 ஜூலை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா 31 ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ஸ்காண்டிங்னு சொல்லிடுவாங்க. உங்களுடைய மெயில் ஐடிலாம் இன்ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதில் இப்போ டெர்மினேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டெர்மினேஷன் பெரும்பாலும் யாரையும் போட்டுற மாட்டாங்க. ஈவன் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கிட்டால் கூட உங்களையே பேப்பர் போட வச்சு அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரிலீவ் பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர டெர்மினேஷன்ன்றது ரொம்ப ரேர். நீங்கள் ஒரு மேனேஜரை எதிர்த்து பேசிட்டீங்க, பிஹேவியர் ப்ராப்ளம், அப்புறம் உள்ள டேட்டாவை ஷேர் பண்ணிட்டீங்க, இல்லை அசட்டை ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டீங்க, அசட்டை ப்ராப்பராக திருப்பி தரல, இல்லை ஆர்கனைசேஷனை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியே சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டீங்க, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான ஒரு டேட்டா ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு ஆப்போனன்ட்டு அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கிற கம்பெனிக்கு இங்கே ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி பெரிய விஷயத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா டெஃபினட்டாக டெர்மினேஷன் போட்டு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. பெரும்பாலும் டெர்மினேஷன் போட்டு அனுப்பிட்டாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் நமக்கு வேல்யூ இல்லாத ஒரு விஷயம். ஒரு கம்பெனியில் 4 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, 4 வருஷம் ஒர்க் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு சர்டிஃபிகேட் டெர்மினேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் வேலைக்கு தகுதி இல்லாதவர்கள் என்பதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் அந்த சர்டிஃபிகேட். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. பெரும்பாலும் ஒரு ஆர்கனைசேஷனில் போனால் டீசெண்டாக நடத்துக்குங்க, உங்கள் கொலீடுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. அதை பற்றின வீடியோஸ்க்கு நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், நான் வேணால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ டெர்மினேஷனுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்குது. இதில் நான் நிறைய விஷயம் நான் கவர் பண்ணாமல் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ டெர்மினேஷன் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு யாரும் விஷயத்தை கொண்டு போயிடாதீங்க. இதில் ஷார்ட் டைம் டெர்மினேஷன், லாங் டைம் டெர்மினேஷன் இருக்குது. ஷார்ட் டைம் டெர்மினேஷன்னா அதுக்கு ஒரு மாதிரி நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். லாங் டைம் டெர்மினேஷனுக்கு ரொம்ப கஷ்டம், அதுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு கேண்டிடேட் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். ஷார்ட் டைம் டெர்மினேஷனுக்கு நீங்கள் பேஸ்ட் ஆன் இவர் கொடுக்குற இன்புட்டை வச்சு தான் அதுக்கு கரெக்டான வே, ஜென்யூனான வே, எந்த ஷார்ட்கட் இல்லாமல் சொல்யூஷன் நான் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக மெயில் ஐடி இந்த இதில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். நீங்கள் என்கிட்ட கனெக்ட் பண்ணலாம். கன்சல்டிங் ஹேஸ் டு பி பெய்டு. ஓகே. ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப். இதில் எது பிளாக் லிஸ்ட்டில் வரும், அதுதான் நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. பெரும்பாலும் ஒரு கம்பெனியில் அப்ஸ்காண்டிங் ஆகிட்டிங்கன்னா யாரும் பிளாக் லிஸ்ட்டாக போடுறதில்ல. பெரும்பாலும் பிளாக் லிஸ்ட்டை பற்றி எதுனா அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டீட்டெயிலாக அதை பாருங்கள். இதில் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஷார்ட் லிஸ்ட்டுன்றது எல்லா கம்பெனிலையும் ஒரு ஷார்ட் லிஸ்ட்டு டேட்டா பேஸ் இருக்கும். உங்கள் கம்பெனியில் நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலை, இல்லை டெர்மினேட் ஆகிட்டிங்க அப்படின்னா, இல்லை டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இரலவெண்ட் டாக்குமெண்ட், இரலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டீங்க, இரலவெண்ட் பே ஸ்லிப் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா டெர்மினேட் பண்ணி உங்களை பிளாக் லிஸ்ட்டில் அந்த கம்பெனி போட்டுருவாங்க. அந்த கம்பெனியில் மறுபடியும் ரீஜாயின் பண்ண முடியாது. பட் இது எப்படி க்ளவுடில் இருக்குது, இது எப்படி க்ளவுடில் போய் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். ஸோ பெரும்பாலும் நீங்கள் டெர்மினேட் ஆனீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அந்த கம்பெனியில் மெயின்டைன் பண்ணுற டேட்டா பேஸில் உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. பட் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் யூ கேன் அப்ரோச். ஓகே. பட் இந்த சர்டிஃபிகேட்டை, டெர்மினேஷனான சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஏதாவது இருந்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க, அப்படி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் அப்ரோச் மீ. ஐ வில் கிவ் யூ
ரைட் டைரக்ஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரிலேட்டடாக கிட்டத்தட்ட 50+ வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு யூட்டிலைஸ் ஆகிட்டுருக்கு. நிறைய வீடியோஸில் நான் சொல்லிகிட்ருக்கேன். கூகுள் அண்ட் தென் யூடியூப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் தமிழ் போட்டிங்கன்னா லெமுரியா மேன் அப்படின்ற சேனல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்லேயே இருக்குது. அதை எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். கன்சல்டிங் ஃபீ ஹேஸ் டு பி பெய்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு ஒண்டர்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.